பிஜேபி எப்பெல்லாம் எதை ஆயுதமாக எடுக்கிறதோ அதை ராகுல் காந்தி அவர்கள் தூள் தூளாக்கியிருக்காரு. இனிமே இந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறதுக்கு பிஜேபி பயப்படணும், மோடியும் அமித்ஷாவும் ஒரு நிமிஷம் யோசிக்கணும் என்ற அளவிற்கு எதையெல்லாம் பிஜேபி இத்தனை ஆண்டு காலமாக கையில் ஆயுதமாக எடுத்ததோ அது எல்லாத்தையும் ஒரே நாளில் சல்லி சல்லியாக நொறுக்கி விட்டுருக்காங்க. யாரை பார்த்து கேன்டீன் தானே போகிறீங்கன்னு கேட்டாங்களோ அவர்கள் பிஜேபிக்கு மோடி அமித்ஷாவுக்கு பாடம் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கிற போது நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்தது மிகப்பெரிய தரமான சம்பவம். இது வெறும் ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் இனிமே தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்தவை பற்றி மிக தத்துவார்த்த ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக, அரசியல் ரீதியாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரையின் மீதான நன்றி செலுத்தி அதை பற்றிய உரை. அந்த நாடாளுமன்ற உரையில் ஒரு 3 உரைகள், இதெல்லாம் வெறும் ட்ரைலர் தான், மெயின் பிக்சரை இனிமே தான் பார்க்க போறீங்கன்ற அளவிற்கு சிறப்பான தரமான சம்பவத்தை இந்தியா கூட்டணி செய்திருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக திரு ராகுல் காந்தி அவர்கள் எதை சொன்னால் எதிரி பயப்படுவார்கள், எதை சொன்னால் இந்த இனத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய, மனித இனத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய தத்துவத்தை கையில் வச்சிருக்கிற மோடியும் அமித்ஷாவும் அலறுவாங்கன்றத சரியாக புரிந்து கொண்டு மிக நுட்பமாக அவருடைய உரை இருக்குது. அதில் ஒரு 3 விஷயங்களை நம்ம டீகோட் பண்ணி பார்க்கணும். இதையெல்லாம் ராகுல் காந்தி பேசுவதற்கு பின்னணி என்ன, எத்தனையோ செய்திகள் 10 வருஷத்தில் மோடி அமித்ஷா அந்த பிஜேபி கூட்டம் செய்த அட்டூழியங்கள் எத்தனையோ இருக்குது. இப்போ வந்த பிறகு கூட இவர்கள் செய்த அட்டூழியங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதில் குறிப்பாக இந்த 3 குற்றவியல் சட்டங்களை திருத்தி இருக்கிறார்கள், மாற்றி இருக்காங்க. இதெல்லாம் இருக்கிறப்ப திரு ராகுல் காந்தி அவர்கள் சரியான ஒரு 3 விஷயத்தை வச்சு மிக சிறப்பான சம்பவத்தை செஞ்சுருக்காரு. முதல் விஷயம், நாங்கள்லாம் இந்துக்களை ஒன்று கூடுங்கள். எப்போ திரு அம்பேத்கர் அவர்கள் சொன்ன மாதிரி கலவரத்தின் போது மட்டும்தான் இங்கே இந்துக்களுடைய ஒற்றுமை சாத்தியப்படுகிறது. கலவரம் பண்ணணுமா இந்துக்கள்லாம் வாங்க, மசூதி இடிக்கணுமா இந்துக்கள்லாம் வாங்க, காவி கொடி கட்டணுமா இந்துக்கள்லாம் வாங்க, பிஜேபிக்கு ஓட்டு கேட்கணுமா இந்துக்கள்லாம் வாங்க, கல்வி வேலை வாய்ப்பா நீ எல்லாம் வராத, பார்ப்பனர் மட்டும் வா, மருத்துவம் படிக்கணுமா நீ எல்லாம் வராத, பார்ப்பனர் மட்டும் வா, அரசு வேலையா நீ எல்லாம் வந்துடாத, ஓபிசி எஸ்சி எஸ்டிலாம் வந்துடாத, பார்ப்பனர் மட்டும் வான்னு சொல்லி இவர்கள் இந்துக்களை ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. நம்மளாம் இந்துன்னு சொல்லி மற்ற மதத்தினர் மீது வெறுப்பை கக்க வைத்து இவர்களுக்கு தேவையானதை சாதித்து கொள்கிறார்கள் அப்படின்றது நம்ம ரொம்ப காலமாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாடாளுமன்றத்திற்குள் சென்று ராகுல் காந்தி சொல்லுகிறார், இந்துக்கள் ஒருபோதும் வெறுப்பை விரும்ப மாட்டார்கள், இந்துக்கள் ஒருபோதும் வன்முறையாளர்கள் அல்ல, இந்துக்கள் எல்லாரிடத்திலும் அன்பை செலுத்த நினைப்பார்கள். இதெல்லாம் யாரு? இந்துக்கள். ஆனால் பிஜேபி 24 மணி நேரமும் வெறுப்பை பரப்புகிறது, வன்முறையை கையில் எடுக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா பாருங்க, யாருக்குனாலும் புரியும். இந்துக்கள் வெறுப்பை விரும்ப மாட்டாங்க, வன்முறையை விரும்ப மாட்டாங்க. ஆனால் பிஜேபி 24 மணி நேரம் இதை தான் செய்கிற, நீ இந்துவா? இதான் கேள்வி. உடனே 10 வருடத்தில் அந்த படத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, சன் டிவியில் ஏதாவது படம் போடுறப்பெல்லாம் சின்ன வயசுலேருந்து சொல்லுவாங்க, இந்திய சினிமாக்களில் முதல் முறையாக, இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாகன்ற மாதிரி 10 வருடத்தில் முதல் முறையாக மோடி எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில் சொல்லுவதற்காக எழுந்து நிற்கிறார். எது செய்தி பாருங்க. அப்போ மோடியை பயத்தில், அச்சத்தில் எழுந்து நிற்க வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். எழுந்து நின்று என்ன சொல்றாருன்னா, வழக்கம் போல நீ இந்துக்களை புண்படுத்திட்ட, அமித்ஷா ஒரு பக்கம் இந்து மதத்தை புண்படுத்திட்டீங்க, இந்து மக்களை அவமானப்படுத்திட்டீங்கன்னு கதற ஆரம்பிச்ச உடனே ராகுல் காந்தி நெத்தியடியாக சொல்றாரு, உடனே சொல்றாரு, இந்துக்களை பற்றி நான் பேசல, பிஜேபி மட்டும் இந்து அல்ல, மோடி மட்டும் இந்து அல்ல, ஆர்எஸ்எஸ் மட்டும் இந்து அல்ல. அதான் முக்கியம். மோடி இந்து மட்டும் கிடையாது, பிஜேபி மட்டும் இந்துக்களில் வரமாட்டீங்க, நாங்கள் எல்லாரும் தான் இந்து அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ராகுல் காந்தி அதற்கு அடுத்த வரியில் ஆர்எஸ்எஸ் இழுக்கிறார். ஏன்னா ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபியினுடைய தத்துவார்த்த ரீதியாக ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாட்டை செயல்படுத்த தான் பிஜேபி. அப்போ பிஜேபி அப்படின்றது ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் முகம். இதை ரொம்ப துணிச்சலாக என்னுடைய எதிரி இதை தான் நோக்கி பயணிக்கிறார்னு சொன்னால் அதை அடித்து வீழ்த்துவது தான் ஒரு வீரனுக்கு அழகாக இருக்கும். அந்த செயலை ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் செஞ்சுருக்கார். 2வது, அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டிவிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, யாரெல்லாம் கூப்பிட்டீங்க? அம்பானியை கூப்பிடுறீங்க, அதானியை கூப்பிடுறீங்க. யோசிச்சு பாருங்க, அம்பானி அதானி மட்டும் அயோத்தியுடைய ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு அழைக்கப்படலை.
நடிகர்களை கூப்பிட்டாங்க, கிரிக்கெட் வீரர்களை கூப்பிட்டாங்க, எல்லாரையும் கூப்பிட்டாங்க. ஆனால் ராகுல் காந்தி எதை பின் பாயிண்ட் பண்ணுறாருன்னா, உனக்கு தேவை கார்ப்பரேட் பணியா, நீ அந்த அம்பானியும் அதானியும் கூப்பிட்ட, விவசாயிகளை அழைத்தாயா, தொழிலாளர்களை கூப்பிட்டியா? தொழிலாளிகளையும் விவசாயிகளையும் அழைக்கல. அந்த மக்களை, அயோத்தியில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் கூப்பிடலை. ஆனால் அம்பானி அதானியை மட்டும் கூப்பிடுற. அயோத்தி மேம்பாட்டுக்காக அத்தனை நிலங்களை பிடுங்கி இருக்கிறீர்கள், ஆனால் அந்த மக்களுக்கு இன்னும் நீங்கள் இழப்பீடு கூட கொடுக்கலன்னு சொல்லி எந்த அம்பானிக்கும் அதானிக்காக மட்டுமே ஒரு 10 வருட ஆட்சி பிஜேபியால் நடத்தப்பட்டதோ அதை தோலுறுத்தி காட்டியிருக்கிறார். மூணாவது, வழக்கம் போல் இவர் என்ன பண்ணுவாருன்னா, நாளைக்கே வந்து நான் தான் கடவுள்னு மோடி சொல்லிடுவாருன்ட்டு பரமாத்மாவுடன் நேரடியாக மோடி தானே பேசுகிறாரு, கடவுளே உங்ககிட்ட டைரெக்டாக பேசுகிறாருல சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் சொல்லலை, இதை மோடி தான் சொன்னார். கடவுளே நேரடியாக உங்களுடன் பேசக்கூடியவர், நீங்கள் கடவுளுடன் பேசக்கூடியவர். கடவுள்தான் ஒருவேளை மும்பையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை அதானிக்கு கொடுக்க சொல்லியிருப்பாரோ? அவர் தாங்க சொல்லியிருப்பார், இவர் செஞ்சிருக்க மாட்டார். இது எவ்வளவு பெரிய ஒரு நக்களுடன், ஒரு எல்லலுடன் உண்மையை போட்டுடைத்திருக்கிறார் ராகுல். கடவுளின் பெயரை சொல்லி கடைசியில் நான் தான் கடவுள்னு சொல்லி பரமாத்மாவே என்கிட்ட பேசுகிறாருன்னு போட்ட ட்ராமாலாம் எதுக்குன்னு கேட்டால், இப்படி வளங்களை எல்லாம் செல்வங்களை எல்லாம் கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்குது பிஜேபி. மோடி, மும்பையினுடைய விமான நிலையத்தை நீ அதானிக்கு விற்க சொல்லி கடவுள் உனக்கு சொன்னாரா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இதெல்லாம் விட பெரிய ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எந்த கடவுளையெல்லாம் வைத்து, இந்து மதத்தை வைத்து இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை கக்கினார்களோ அந்த இடத்தில் நாடாளுமன்றத்தில் போய் சிவனுடைய படத்தை எடுத்து காட்டுறாரு, இஸ்லாமியர்களுடைய சின்னத்தை எடுத்து காட்டுறாரு, குருநானக்குடைய படத்தை எடுத்து காட்டுறாரு, ஏசு கிறிஸ்துவோட படத்தை எடுத்து காட்டுறாரு. முதல்ல காட்டினது கான்ஸ்டியூஷன், இந்திய அரசமைப்பு சட்டத்தை காட்டுறாரு. உடனே வந்து அங்கே சபாநாயகருக்கு ஒன்றும் முடியலை. இல்லை நீங்கள் சிவபெருமான் படத்தெல்லாம் காட்டக்கூடாதுங்க, எந்த படத்தையும் நீங்கள் காட்டக்கூடாது, இது விதிமீறல்ன்றா கத்துறாங்க. எதற்காக அவர் அந்த படத்தை பயன்படுத்தினார்? நமக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை என்பதெல்லாம் வேறு செய்தி. ஆனால் ஒரு நாட்டில் இத்தனை பேர் ஒரு மதத்தை பின்பற்றுறாங்கன்னா அந்த மதத்தை வைத்து மற்ற மதத்தினரை கேவலப்படுத்தி அடிமைப்படுத்தி, சரி இந்து மதத்தில் இருக்கவங்களுக்காக நீ நல்லது செஞ்சியான்னு கேட்டால் அதுவும் கிடையாது என்பதை போட்டுடைக்கிற வகைகள் சொல்கிறாரு. நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம் என்பதை இதன் மூலமாக நான் காட்டுகிறேன். நெவர் ஸ்கேர் ஆஃப் எனிதிங், நாங்கள் எதற்கும் பயப்பட முடியாது. ரெண்டாவது சொல்கிறாரு, உங்களிடத்தில் இருப்பது வெறும் ஆட்சி அதிகாரம் மட்டும்தான். யாருக்கிட்ட? மோடியை பார்த்து சொல்கிறாரு. மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், பிஜேபி, உங்ககிட்ட இருக்கிறது வெறும் பவர். எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எங்களிடத்தில் இருப்பது ட்ரூத், உண்மை எங்களிடத்தில் இருக்கிறது. இவ்வளவு ஒரு தெளிவான, இதெல்லாம் வெறும் ட்ரைலர் தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் கோட்டைக்குள்ளேயே சென்று அவர்களை கதிகலங்க வைத்திருக்கிறார். அடுக்கடுக்காக கேட்குறாரு. மணிப்பூர் பிரச்சனை விடலை, நீட் பிரச்சனை விடலை, அக்னிவீர் திட்டம், எந்த அக்னிவீர் திட்டத்தை சொல்லி வட இந்திய மாநிலங்களெல்லாம் கைக்குள்ளே கொண்டு வரலான்னு தப்பு கணக்கு மோடி போட்டாரோ அதை போட்டு உடைக்கிறார். இராணுவத்துக்காக கொண்டு வரப்பட்டதில் அக்னிவீர் திட்டம் மோடிக்காக கொண்டு வரப்பட்டது, வெளிப்படையாக சொல்கிறாரு. பிஜேபிக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு கூட சொல்லலை, இராணுவத்துக்காக அக்னிவீர் கொண்டு வரல, மோடிக்காக கொண்டு வரப்பட்டது. இதை முடித்த பிறகு அண்ணன் ராசா வராரு, வகுப்பெடுக்கிறாரு, வெளிப்படையாக போட்டுடைக்கிறார். நாங்கள் திராவிடர்கள், திராவிட இனத்திலிருந்து தான் நீ கற்றுக்க வேண்டியது இருக்குது. எந்த அளவுக்கு எங்களுடைய மக்கள் தெளிவானவர்கள்னு சொன்னால், நீ தமிழ்நாட்டில் வாங்கின சீட்டு முட்டை, பூஜ்ஜியம். ஒரு முறை அல்ல 2 முறை மக்கள் உன்னை நிராகரித்திருக்கிறார்கள், நீங்கள் வரவே முடியாதுங்க, நீங்கள் அதுக்கெல்லாம் நிறைய புரிஞ்சுக்கணும் எங்களை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மக்களை இவர்கள் பிளவுபடுத்துகிறார்கள்ன்றத 2 வரியில் சொல்கிறாரு. முகாலயர்கள் வந்தேரிகள் என்று சொன்னால், முகாலயர்கள் ஏலியன்னு சொன்னால், இந்து மதத்தின் ஒரு பகுதியாக சொல்லக்கூடிய ஆரியர்கள் வந்தேரிகள் இல்லையா? இது எவ்வளோ பெரிய கேள்வி. இஃப் முகல்ஸ் ஆர் ஏலியன்ஸ், நீ சொல்லக்கூடிய ஆரியன் ஏலியன்ஸ் கிடையாதா என்ற கேள்வியை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கிறார். எந்த பார்ப்பன பணியா கூட்டத்திற்காக பிஜேபி வேலை செய்கிறதோ சேவகம் செய்கிறதோ அதை அண்ணன் ராசா அவர்கள் போட்டுடைத்து அரசமைப்பு சட்டத்தை பற்றி பாடம் எடுக்கிறார், சமூக நீதியை பற்றி பாடம் எடுக்கிறார். எங்ககிட்ட இருந்து நீ கற்றுக்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அண்ணன் ராசா அவர்கள் பேசியிருக்கார். அதில் ரொம்ப முக்கியமான செய்தி, அண்ணன் ராசா அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நமக்கு இல்லை என்பதையெல்லாம் தாண்டி, நீ கடவுளை வச்சு தானே வியாபாரம் பண்ணுற, அரசியல்ன்ற ஒரு வியாபாரத்தை கடவுள் பேரை வச்சு தானே பண்ணுற. ஒருவேளை கடவுள் என்பது அன்பாக இருந்தால், ஒருவேளை கடவுள் என்பது சகோதரத்துவமாக இருந்தால், ஒருவேளை கடவுள் என்பது மனிதநேகமாக இருந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம்.
நான் தான் கடவுள்னு மோடி சொல்கிறாருல்ல, அதுக்கு ஏதாவது ஒரு தகுதி மோடிக்கு இருந்தால் நம்ம அதை ஏற்றுக்கலாம். மோடிக்கு அந்த தகுதி கிடையாது. இதையெல்லாம் வெளுத்து வாங்கின உடனே இவங்களாவது கொஞ்சம் நஞ்சம் பேசுனாங்க. எம்பி எழுந்திருக்கிறார் மகுவா மொய்த்ரா, அந்த அம்மா பேசுகிறாங்க அவ்வளவு உணர்வாக. என்னை நிறைய பேர் சொன்னாங்க, என்னோட எம்பி பதவி பறிப்போணுச்சு, என்னோட வீடு பறிப்போணுச்சு, எம்பி பதவி எடுத்துட்டாங்க, என்னுடைய வீடை எடுத்துட்டாங்க, ஏன் நான் ஒரு ஆப்ரேஷனில் இப்போ என்னுடைய கர்ப்பப்பையை கூட இழந்து விட்டேன். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதைப் போல நான் ஒன்றை பெற்றிருக்கிறேன், ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர். நான் பயத்திலிருந்து விடுதலையை பெற்றிருக்கிறேன். எனக்கு பயம் கிடையாது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ற குரல் ஒலித்திருக்கிறது. ஆக மொத்தம் இந்தியா கூட்டணியினுடைய குரல் எல்லாருடைய குரலாகவும் சேர்ந்து மோடியும் அமித்ஷாவையும் கதிகலங்க வச்சுருக்காங்க. இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இன்னும் 100 முறை கூட சொல்லலாம். இன்னும் 5 வருடத்தில் மோடி அமித்ஷா இந்த கூடாரங்கள் எல்லாம் சர்வாதிகார கூடாரங்கள் சரிந்து விடும், ஜனநாயகம் காப்பாற்றப்படும் என்பதற்கான அறிகுறி தான் இது. ஜனநாயகம் மிளிர்கிறது. காரணம், யாருமே கேள்வி கேட்க ஆளே இல்லை, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லை என்று சொன்ன மோடிக்கு முதல் முறையாக எதிர்க்கட்சி தலைவருக்கு எழுந்து நின்று மோடி பதில் சொல்லியிருக்கிறார். ஜனநாயகம் காப்பாற்றப்படும். நன்றி. தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.